நான் போராடினேன், கஷ்டப்பட்டேன், என் மேலே பரிதாபப்பட்டு இந்த படைப்பை பாருங்கள்லாம் ஒரு காலமும் நான் சொல்ல மாட்டேன். அது அந்த படைப்புக்கான தரமும் வீரியமும் அதுக்கான வலிமையும் இருக்குன்னா அது எப்படியும் அது 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 அதனுடைய இடத்தை அது எடுத்துக்கும். அதாவது இந்த மண்ணை காக்க நின்ன ஒரு பெரும் போராட்டம், சமரசமற்று நின்ன ஒரு மாவீரனுடைய வரலாறு இது. தமிழர் குடிகள் மட்டுமில்லை, மனித குலத்துக்கு ஒரு காப்பரனா நிற்கிற யாரெல்லாம் எந்தெந்த மொழிக்காரர்களோ இனத்துக்காரர்களோ இப்படி ஒருத்தன் என் மண்ணுக்கு வேணும், இப்படி ஒருத்தன் நின்னானா, இது சாத்தியமா, இது உண்மையா ஆய்வு பண்ணிக்கலாம். அதையெல்லாம் தாண்டி இந்த மண்ணுக்கான ஒரு பேராயுதமாக இந்த படைப்பு வந்திருக்கு. காலத்துக்கும் இது காவியம்ங்கிறத இந்த படைப்பை பார்த்தவர்கள் உணர்வார்கள். தன்னுடைய தலைமுறைகளுக்கு எப்படி என் மகிழ்ச்சியை, அன்பும் பாசமும் உறவும் பாரு எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லி என் படைப்பை போட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வளர்த்தெடுத்தாங்களோ அதுபோல இந்த மண்ணையும் இனத்தையும் காக்கிற ஒரு படைப்பாக இந்த படையாண்ட மாவீரா வரும். விமர்சனம் என்ன வேணாலும் வைங்க. ஏற்கனவே படம் பார்க்காமலே வச்ச கூட்டம், ஒரு அறிவீனமான ஒரு ஒரு குழு மறுபடியும் வைக்கும். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த படத்தை பாருங்க, பார்த்துட்டு உங்க நெஞ்சுரத்தோட, உங்க கண்ணிலும் உங்களுடைய இதயத்திலும் ஈரம் அதன் பிறகும் சுரக்கவில்லைன்னா நீங்க விமர்சனம் செய்யுங்க. ஆக இது ஒரு பெரும் காவியம், ஒரு பேராயுதம், படையாண்ட மாவீரா. பாருங்க. அடுத்தது சந்தனக்காடு, முந்திரிக்காடு, என்னுடைய இலக்கு வன்னிக்காடு, என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகளோட உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.